மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விழியும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்புழு உர உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் பி மாரிமுத்து அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பு செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு எஸ் புருஷோத்தமன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. இன்றைய தாவர பகுதியில் கம்பு, நேப்பியர், ஒட்டுப்புல். இன்றைய தகவல் நேரத்தில் பசுந்தாள் உரப்பயிரில் விதை உற்பத்தி மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிற்சி மையத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. உழவர் பயிற்சி மையமானது வேளாண்மையாளர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வழிவகை செய்கிறது. அந்த வகையில் கறவை மாடு வளர்ப்பு செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் எஸ் புருஷோத்தமன் அவர்கள் தரும் செய்திகள். விவசாயத்தில் மிகுந்த ஆர்வம் இருந்ததுனால நான் இந்த இந்த இதுக்கு வந்திருக்கேன். நான் இதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள ஏனாத்தூரில் இருக்க உழவர் பயிற்சி மையத்தில் போயிட்டு விவசாயம் பண்ணுறதுக்கான இது போய் கேட்டேன். நான் அப்போ நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் போய் அவர் கீழே பேசினேன். அவர் சொன்னது, நீங்கள் அதுக்கு முதல்ல மாடு வளர்த்திங்கன்னா இந்த சாணம்லாம் நீங்கள் உங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்கு யூஸ் ஆகும், அதனால் நீங்கள் மாடு வளர்க்குறதுக்கு முதல்ல இது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அவருடைய இது பேரில் நான் வந்து முதல்ல ஒரு 3 மாடு வச்சு ஆரம்பித்தேங்க. இப்போ ஒரு 15-20 மாடு கிட்ட இருக்குங்க. தினசரி இங்கேருந்து நான் பால் வந்து நானே விற்பனை பண்ணுறேன், நேரடியாக விற்பனை பண்ணுறேன். பேக்கெட் பண்ணி நானே கொடுக்குறேங்க. காலையில் சாயந்தரம் 2 வேளையும் ஒரு 150லேருந்து 180 லிட்டர் பால் எனக்கு உற்பத்தி ஆகுது. இது எல்லாமே எனக்கு டிமாண்டாகவே சேல் ஆகிட்டுருக்குங்க. இதுக்கு தீவனம்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம உழவர் பயிற்சி மையத்திலேருந்து தான் இது வரைக்கும் நான் வாங்கிட்டு இருந்தேங்க. இப்போ தான் வந்து நான் என்னுடைய சொந்த இடத்துல மாட்டுகளுக்கு தேவையான பில்லு, கோஃபோரு, வேலி மசால் இது மாதிரியான தீவனங்கள்லாம் இப்போ அங்கே என்னுடைய நிலத்தில் போட்டிருக்கேன். நான் அதுக்கெல்லாம் வந்து விதைகளெல்லாம் வந்து எனக்கு இங்கே
உழவர் பயிற்சி மையத்திலேருந்து தான் கொடுத்தாங்க. அவங்களுடைய தூண்டுதல் நல்ல ஒரு இதுவாக இருந்தது, எனக்கு பயிற்சி நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த பால் ப்ராடக்டை வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்கான ட்ரைனிங்லேயும் நான் போய் எடுத்தேன். ஆனால் என்னால் அந்த பை ப்ராடக்டை வந்து இப்போ செய்ய முடியல. ஏன்னா எனக்கு இங்கேயே வந்து சப்ளை போதுமான அளவுக்கு நான் நிறைய எனக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கிறதுனால அந்த இது பண்ண முடியல. ஃபர்தராக ஃபியூச்சராக பண்ணுவேங்க. அதே மாதிரி இங்கே இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்னும் மேலும் மேலும் என்னுடைய இதெல்லாம் வளர்ச்சி, இந்த இதில் நல்ல லாபத்தோடு விற்கிறேன். நான் ஒரு லிட்டர் பால் 35 ரூபாய்க்கு தான் விற்கிறேங்க. நிலத்தில் அதே மாதிரி இயற்கை விவசாயம் நான் வந்து பண்ணுறேன். அங்கே வந்து சீரக சம்பா, கிச்சிலி சம்பா இது மாதிரியான பாரம்பரிய பழைய ரகங்களை எல்லாமே மறந்து வந்த நேரத்தில் அதை நான் இப்போ திருப்பி எடுத்து செஞ்சிட்ருக்கேங்க. இன்னொருத்தர்கிட்ட போய் விற்கலைங்க. நானே என்னுடைய சொந்த முயற்சியில் நேரடியாக வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்கேங்க. அதனால் ஓரளவுக்கு எனக்கு லாபகரமாக இருக்குது. இந்த தொழில் நல்லா இருக்குது. என்கிட்ட வந்து இந்த இதுவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட ஆலோசனைலாம் கேட்டிருக்காங்க, இது பண்ணலாமா எப்படி அப்படின்ட்டு. நிறைய அவங்களுக்கும் ஆலோசனைலாம் கொடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி இந்த மாடுகளுக்கு வந்து நோய் தாக்குதல் அப்படின்னு வரும்போது எனக்கு முழு ஒத்துழைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உழவர் பயிற்சி மையத்தில் வந்து நிறைய எனக்கு இது பண்ணியிருக்காங்க. மாடுகளுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணும், எப்படி டிவார்மிங் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் தேவை, எப்படி வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நமக்கு என்ன சந்தேகம் வரும்போதெல்லாம் அவங்க வந்து நேரடியாகவே என்னை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு நம்பர்லாம் கொடுத்துருக்காருங்க. அவருக்கையில் நான் சில நேரத்தில் ராத்திரியில் கூட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேங்க. அவர் எதுக்குமே முகம் சுளிக்காமல் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து வைத்தியத்துக்கான எல்லா இதுவும் சொல்லி கொடுக்குறாரு. என்னுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் அவர் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாருங்க. நீங்கள் அதே மாதிரி நிறைய இளைஞர்கள்லாம் இப்போ வந்து நம்ம இந்த விவசாயம் பக்கம் திரும்புறதுக்கு வரணுங்க, முயற்சி பண்ணணும். இருக்கிற கொஞ்சம் இடத்துல கூட நம்ம இதெல்லாம் பண்ணலாம். நல்ல லாபகரமான தொழில் தான். அழிஞ்சு வர இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த விவசாயத்தை ஊக்குவிக்கணும். நம்ம ஊக்குவிச்சாதான் நம்மளுடைய முதுகெலும்பே வந்து விவசாயம்தான். அதனால் நீங்கள் அனைவரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேலும் விவரங்கள் பெற எஸ் புருஷோத்தமன் அவர்களை 09842339666 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு நெல், உளுந்து, பச்சை பயிறு, பருத்தி அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை காணப்படுவதால் கரும்பு, எள் மற்றும் நெல் தரிசு பருத்திக்கு சீராக நீர் பாய்ச்சவும். நெல் தரிசு உளுந்து பயிரானது தற்போது முதிர்ச்சி நிலையில் உள்ளதால் முதிர்ந்த காய்களை பறித்து உலர்த்த வேண்டும் அல்லது செடியினை வேரோடு பிடுங்கி குவித்து வைத்து உலர்த்தவும். கோடை சித்திரை பட்டத்தில் இரவை உளுந்து விதைப்பு செய்யவும். இப்பருவத்தில் விதைப்பு செய்ய ஆடுதுறை 5 உகந்த ரகமாகும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல். இன்றைய தாவர பகுதியில் கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல்லின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். பயிரிட ஏற்ற பருவம். கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல்லினை ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம். பயிரிட ஏற்ற மண் எல்லா மண் வகைகளும் ஏற்றது. பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ 3, கோ 4, கோ 5. நீர் நிர்வாகம். நடவின் போதும் மற்றும் 3வது நாளிலும் பின்பு தேவைக்கேற்றபடியும் நீர் பாய்ச்ச வேண்டும். அறுவடை. முதல் அறுவடை 75 முதல் 80வது நாட்களிலும் மற்ற அறுவடைகள் 45 நாட்களுக்கு ஒரு முறையும் அறுவடை செய்யலாம். ஆகவே கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல்லினை அறுவடை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் பசுந்தாள் உரப்பயிரில் விதை உற்பத்தி. தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படும் பசுந்தாள் உரப்பயிர்களில் மிகவும் முக்கியமானவை கொளஞ்சி, தக்கை, சனப்பை, நரிப்பயிர் போன்ற பயிர்களாகும். ஆகவே பசுந்தாள் உரப்பயிரில் விதை உற்பத்தி குறித்து காண்போம். பொதுவாக பசுந்தாள் உரப்பயிர்களை கோடையில் பயிர் செய்தால் நல்ல உயிரின தொகை விதை விளைச்சல் கிடைக்கும். களர் ஊவர் நிலங்களிலும் வறட்சியை தாங்கி வளர்வதற்கு ஏற்றது. பசுந்தாள் உரப்பயிர்களை தனி பயிராகவோ ஊடு பயிராகவோ பயிர் செய்யலாம். ஒரு பயிர் உற்பத்திக்கு தொழு உரம், உயிர் உரங்களான அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, நுண்ணூட்ட சத்துக்களையும் சேர்த்து சமச்சீர் உரமிட்டாலும் அடியுரமாக மக்கிய தொழு உரத்துடன் பசுந்தாள் உரப்பயிர்களான கொளஞ்சி, தக்கை, சனப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை இட வேண்டும். பயிருக்கு தேவையான வளிமண்டல தழைச்சத்தினை உள்வாங்கி பயிருக்கு அளிப்பதோடு
பரிந்துரைக்கப்பட்ட தழைச்சத்தின் அளவை குறைப்பதோடு பிற உரங்களுடன் சேர்ந்து தேவையான மண் வளத்தை அதிக அளவில் சேர்த்து நிலையான வேளாண்மைக்கு வழிவகுக்கின்றது. ஆகவே பசுந்தாள் விதையினை உற்பத்தி செய்து வேளாண்மையாளர்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 19/4/2017 புதன்கிழமை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் காளான் வளர்ப்பு பற்றிய ஒருநாள் பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், எண் U30, 10வது தெரு, அண்ணா நகர், சென்னை 6,40,040. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044 26 26 34 84. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1620 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் 3700 ரூபாயிலிருந்து 3800 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக 1590 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1686 ரூபாய்க்கும், பழனியில் 1500 ரூபாயிலிருந்து 1700 ரூபாய்க்கும், நெல் ADT 36 கமுதியில் குறைந்தபட்சமாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1550 ரூபாய்க்கும், சிவகங்கையில் 1630 ரூபாயிலிருந்து 1830 ரூபாய்க்கும், நெல் சோனா ஆரணியில் குறைந்தபட்சமாக 1627 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1708 ரூபாய்க்கும், அம்மூரில் 1692 ரூபாயிலிருந்து 2079 ரூபாய்க்கும், நெல் PPD செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1933 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2017 ரூபாய்க்கும், பழனியில் 1900 ரூபாயிலிருந்து 2100 ரூபாய்க்கும், நெல் 1001 சங்கரன் கோவிலில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்சமாக 3200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4000 ரூபாய்க்கும், பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக 2109 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2809 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் ஓமலூரில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், காரமடையில் 2600 ரூபாயிலிருந்து 2800 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் செஞ்சியில் குறைந்தபட்சமாக 5309 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6371 ரூபாய்க்கும், கடலூரில் 4459 ரூபாயிலிருந்து 6481 ரூபாய்க்கும், பச்சை பயிறு இதர ரகம் அவலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 5169 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5389 ரூபாய்க்கும், கள்ளக்குறிச்சியில் 2999 ரூபாயிலிருந்து 5601 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி சேலத்தில் குறைந்தபட்சமாக 7650 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 9100 ரூபாய்க்கும், ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 5514 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8011 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டொன்று 6 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டொன்று 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும்,
புதினா கட்டொன்று 8 ரூபாய்க்கும் விற்பனையானது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழை கொண்டைப்பூ 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். தருமபுரியில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 568 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 410 ரூபாய்க்கும், சராசரியாக 511 ரூபாய்க்கும். சேலத்தில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 402 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 250 ரூபாய்க்கும், சராசரியாக 361 ரூபாய்க்கும். சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 600 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 413 ரூபாய்க்கும், சராசரியாக 519 ரூபாய்க்கும். கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 552 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 411 ரூபாய்க்கும், சராசரியாக 509 ரூபாய்க்கும். ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 345 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 131 ரூபாய்க்கும், சராசரியாக 345 ரூபாய்க்கும் விற்பனையானது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் கச்சாப்பட்டின் விலை நிலவரம். பேசின் கச்சாப்பட்டு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 3640 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3460 ரூபாய்க்கும், சராசரியாக 3570 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 40 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 26.9 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 52% காற்றின் வேகம் மணிக்கு 3.7 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18.4% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 551.6 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 896 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.3 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மண்புழு உரமானது மண்ணின் நிலைப்புத்தன்மையை அதிகரிக்கவும், மண்ணில் உள்ள சத்துக்களை பாதுகாக்கவும், தரமுள்ள நல்ல உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யவும் பயன்படுகிறது. அந்த வகையில் ஊட்டம் ஏற்றிய மண்புழு உர உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் P. மாரிமுத்து அவர்கள் தரும் தகவல்கள். உழவர்களின் நண்பேண்டா மண்புழு மண்புழு மண்புழு, பயிர்களின் தோழண்டா மண்புழு மண்புழு மண்புழு, ஊந்து செல்லும் அழகண்டா மண்ணை காக்க பொருந்தாண்டா, ஊந்து செல்லும் அழகண்டா மண்ணை காக்க பொருந்தாண்டா, எலும்பில்லாத மாவீர இவனை போல யாரும் இல்ல, கலப்பையும் ஏறும் இல்லாம நிலத்தை உழுற செல்லம் புள்ள,
கலப்பையும் ஏறும் இல்லாம நிலத்தை விடுற செல்ல பிள்ளை. உழவர்களின் நண்பேண்டா மண்புழு 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 பயிர்களின் தோழண்டா மண்புழு மண்புழு மண்புழு. நம்ம மண்புழு உரம் ஏன் வந்து நமக்கு இன்றைக்கி அவசியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கால்நடை வளங்கள் குறைந்து வரக்கூடிய ஒரு சூழலில் வந்து நம்ம இருக்கக்கூடிய எருவை, நல்ல தரமான எருவை வந்து மக்க வச்சு கொடுக்கறது வந்து பயிர்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது அந்த காலத்திலே ஒரு பழமொழி உண்டு, ஆட்டெரு அந்த பருவம் மாட்டெரு மறுபருவம்னு சொல்லுவாங்க. அந்த மறுபருவங்கிறது பார்த்தோம்னா 6 மாதம் ஆன பிறகு தான் வந்து பயிர்களுக்கு எளிமையாக சத்துக்கள் முழுவதும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதை மாற்றி பயிருக்கு வந்து உடனடியாக சத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது தான் வந்து இந்த மண்புழு உரங்கிறது. இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, குறிப்பாக ஒரு நிழல் தரக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு கொட்டகையை வந்து நம்ம அமைச்சுக்கிடணும். 2வது தண்ணீர் வந்து தேங்கி இருக்கக்கூடாது. 3வது நல்ல தரமான மக்கின வந்து எரு வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த எரு கூட வந்து வெறும் மட்டும் இருந்தால் அந்த மண்புழு உரத்தோட சத்துக்கள் வந்து குறைவாக இருக்கும். அதிலே கூட பார்த்திங்கன்னா பண்ணை கழிவுகள் எல்லாம் சேர்ந்த ஒரு எரு தான் நமக்கு தேவைப்படணும். நம்ம விவசாயிகள்கிட்ட நாங்கள் சொல்லும் போதே பார்த்திங்கன்னா, நம்ம கால்நடையிலிருந்து வரக்கூடிய அனைத்து கோமியம் அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எருக்குழியில் வந்து விட்டு நிறச்சிக்கிட்டே வரணும். அப்படின்னா தான் வந்து அந்த ஆரம்ப காலத்தில் கிடைக்கக்கூடிய எரு வந்து சத்துள்ளதாக இருக்கும். அந்த எருவை எடுத்து ஒரு பகுதி வந்து மக்க வச்சு அதை நம்ம மண்புழு உரத்துக்கு பயன்படுத்தினோம்னா வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மண்புழு எருவின் அளவும் வந்து அதிகமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் வந்து கூட இருக்கும். இங்கே சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கக்கூடிய பண்ணையில் வந்து நாங்கள் வந்து யூட்ரில்லஸ் யூஜினியன்னு சொல்லக்கூடிய பெரிய ரக மண்புழுக்களும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஐசீனியா ஃபோர்டிடான்னு சொல்லக்கூடிய சின்ன மண்புழுக்களும் வந்து நாங்கள் வளர்த்துக்கிட்டு வரோம். இந்த பெரிய மண்புழுக்களோட தன்மை என்னென்னா, அதிக அளவுக்கு வந்து வேகமாக சாப்பிட்டு மண்புழு உரத்தை வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சின்ன புழுக்களோட தன்மை வந்து வேகமாக சாப்பிடாட்டினாலும் வந்து குறைவாக தான் சாப்பிடும். ஆனால் அதில் கூடிய கழிவுகளோட சத்துக்களின் அளவுன்னு பார்த்திங்கன்னா அது அபரிதமாக இருக்கிறதுனால அதையுமே நாங்கள் இங்கே பண்ணையில் வளர்த்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பெரும்பாலான ஏலத்தோட்டங்கள்லேயும் சரி, காஃபி தோட்டங்கள்லேயும் சரி, தேயிலை தோட்டங்கள்லேயும் சரி, சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகப்படியான வந்து மண்புழு உரத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. தேனி மாவட்டம் வந்து அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருந்துக்கிட்டு இருக்குது. தேனி மாவட்டத்தில் பல பண்ணைகள் வந்து இன்றைக்கி மண்புழு உரப்பண்ணைகள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கி அதிகமான உரங்களை வந்து உற்பத்தி பண்ணி கேரளாவில் இருக்கக்கூடிய எஸ்டேட்டில் எல்லாமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இங்கே பரவலாக இருக்கக்கூடிய வாழை விவசாயிகளுமே இன்றைக்கி வந்து மண்புழு உரத்தை போடக்கூடிய சூழல் வந்து உருவாகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே பண்ணக்கூடியதில் பார்த்திங்கன்னா ஊட்டமேற்றிய மண்புழு உரத்தை வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். வெறும் கழிவுகளை மட்டும் அதாவது எரு கழிவுகளை மட்டும் கொடுக்காம இலைதழைகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா பல இலைதழைகளில் வந்து அபரிதமான நுண்ணூட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. அந்த இலைகளை வந்து மக்க வைக்கும் போதே வந்து ஒரு அடுக்கு வந்து சாணம், இன்னொரு அடுக்கு வந்து இந்த இலைதழைகள் போட்டு ஒரு 15லேருந்து 20 நாள் மக்க வச்சு அந்த மக்கிய எருவை வெட்டி கொண்டு வந்து மீண்டும் வந்து எங்களுடைய இந்த மண்புழு உரப்பண்ணையில் வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துறதுனால என்ன ஒரு நன்மைனா வந்து பயிருக்கு வந்து முழு சத்துக்களும், அந்த குறிப்பாக வந்து தலைமணி சாம்பல் சத்து, அது கூடவே பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் சேர்ந்து கிடைப்பதற்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்களை நம்ம கவனத்தில் கொண்டால் நல்லது. 2வது பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணி நாங்கள் கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா குறிப்பாக அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ், அதாவது உயிர் உரங்களையும் சரி உயிர் பூஞ்சான கொல்லிகள் எல்லாத்தையுமே வந்து இணைத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால வெறும் மண்புழு உரத்தை வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சத்துக்கள் மட்டும் இல்லாமல் பயிருக்கு போடப்படும் போது வந்து ஒரு ஊட்டமேற்றிய ஒரு மண்புழு உரமாக தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்முடைய நிலங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நுண்ணுயிரோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வந்துருச்சு. ஏன்னா அதிகப்படியான ரசாயன உரங்கள் பயன்பாட்டினால குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட சூழலில் நம்ம போடக்கூடிய இந்த மண்புழு உரத்தின் மூலமாக வந்து மண்ணில் மீண்டும் நுண்ணுயிரிகளை உருவாக்கினோம்னா நுண்ணுயிரியில் வந்து பார்த்திங்கன்னா கழிவுகளை மக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. 2வது தேவையான சத்துக்களை கரைச்சி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அசோஸ்பைரிலம் போன்ற நுண்ணுயிரியில் தானாகவே வந்து காட்டில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை வந்து பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மாதிரி வந்து இதில் வந்து வளர்ச்சி ஊக்கியில் உருவாக்கக்கூடிய தன்மையும் வந்து இந்த நுண்ணுயிரிகளுக்குலாம் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் உருவாக்கக்கூடிய மண்புழு உரத்தில் வந்து ஊட்டமற்றிய ஒரு மண்புழு உரமாக மாற்றுறதுனால
பயிருக்கு வந்து கொடுக்கறது வந்து ஒரு முழு உரமாக கொடுப்பதனால வந்து மண்ணின் வளம் அதாவது ஏற்கனவே சீர்கெட்டு போய் இருக்கக்கூடிய ஒரு நிலம் வந்து மீண்டும் ஒரு மறுதளித்து வருவதற்கான ஒரு வாய்ப்பாக வந்து மண்புழு உரத்துலேருந்து கிடைக்கிது. இங்கே எங்கள் பண்ணையில் மண்புழு உர பண்ணை நாங்கள் இதை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையில்லாமல் கிடைக்கக்கூடிய கழிவுகள் எது கிடைச்சாலும் இதில் பயன்படுத்திக்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் வீடுகளெல்லாம் போய் சில நாட்கள் வைக்கப்பட்ட தயிர், புளிச்ச தயிர்லாம் இருந்துச்சுன்னா அந்த தயிரை கரைச்சி கொண்டு வந்து நாங்கள் இதில் ஊற்றி விட்றோம். அப்போ அது மூலமாக நுண்ணுயிரிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தப்படுறதுனால இந்த எரு வந்து வேகமாக மக்க வைக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா தாவர கரைசல்கள், எந்தெந்த தாவரங்கள் மூலிகை தாவரமாக இருக்கோ அதோட கரைசல், குறிப்பாக வந்து நொச்சி, புங்கம் இலை, இப்போ வேம்பு, இது மாதிரி இலைகளெல்லாம் எடுத்து அதுலேருந்து சாறு எடுத்துகிட்டு வந்து அதையுமே தொடர்ச்சியாக இங்கே கொடுக்கறதுனால வந்து இந்த உரம் வந்து ஒரு ஊட்டமேற்றிய உரமாக இருக்கிறதுனால வந்து பயிருக்கு போடும்போது வந்து செழித்து வளர்வதற்கான சூழல் இருக்குது. இந்த உரம் வந்து நாங்கள் ஊட்டமேற்றிய உரமாக இருந்தாலும் கிலோ வந்து 5 ரூபாய்ங்கிற அளவில் வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து எதுக்குன்னா விவசாயிகள் மீண்டும் மீண்டும் வாங்கி தங்களுடைய நிலத்தில் இதை பயன்படுத்தணும். ரெண்டாவது வந்து அவங்களே சொந்தமாக அவங்க நிலங்களில் வந்து அவங்க மாடு வச்சுருக்காங்கன்னா அவங்களும் வந்து இந்த மாதிரியான மண்புழு உரப்பண்ணை ஏற்படுத்தணுங்கிற ஒரு முக்கிய நோக்கம்தான். ரெண்டாவது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இதில் மண்புழுக்கள் வந்து நம்ம விட்டுட்டோம்னாலும் அதிகமாக தண்ணி விட்டால் மண்புழுக்கள் வெளியே போக ஆரம்பிச்சிடும். உள்ளே வந்து நம்ம போடக்கூடிய எருவில் வந்து அந்த வெப்பம்னு சொல்லுவோம், ஹீட்டாக இருக்குது, அதை பகுதி மக்கிய எருவாக இருந்தால் அந்த ஹீட்டு தாங்காமல் வந்து மண்புழுக்கள் வந்து செத்து போகலாம், இல்லை வெளியே ஓடி போகக்கூடிய சூழல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் ஆரம்பத்தில் மண்புழுக்களோட எண்ணிக்கையை பெருக்குவதற்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு சின்ன தொட்டியில் வந்து எருவை வாங்கிட்டு குறிப்பாக வந்து அதில் வெள்ளைக்கரைசல், அதாவது நாட்டு பனங்கருப்பட்டின்னு சொல்லக்கூடிய பனம் கட்டி கரைசலை கொஞ்சம் கொடுத்துக்கிடலாம். கூடவே பார்த்திங்கன்னா இந்த பயத்த மாவுன்னு சொல்லுவோம், உளுந்து, பாசிப்பயிறு, அதோட டஸ்ட்டுங்கிறது மாட்டுக்காக வந்து ஒரு தீவனமாக கொடுக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு வாங்கி அதை தண்ணியில் கரைச்சி ஒரு 7லேருந்து 10 நாள் தொடர்ச்சியாக ஊற்றிக்கிட்டே வந்தோம்னா அந்த கரைசலை வந்து ஒரு நாள் ஊற வச்சு அதை தொடர்ச்சியாக இதில் அந்த எருவுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா அந்த மண்புழுக்களோட இனப்பெருக்கத்தன்மை வந்து அதிகப்படுத்துது, ரொம்ப வீரியமாகுதுங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ விவசாயிகள் வந்து இந்த மண்புழு எரு மட்டும் இல்லாமல் இந்த மண்புழு உரத்துலேருந்தே பார்த்திங்கன்னா மண்புழு நீர்னு சொல்லி எடுக்கலாம். அந்த மண்புழு நீர் வந்து எப்படின்னா மண்புழுக்கள் மேலே வந்து தண்ணியை வர வச்சு அதோட உடம்பில் விட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து தனியாக வந்து ஒரு சாறு மாதிரி எடுக்கிறது. அந்த சாரை வந்து எடுத்து பயிர்களுக்கு ஸ்ப்ரே கொடுக்கும்போது, ஒரு தெளிக்கும் போது வந்து பயிரோட வளர்ச்சி வந்து தூண்டப்படுது. அதாவது சொல்லணும்னா பூக்கள் வந்து அதிகமாக ஆகுது, உருவான பூக்கள் எல்லாம் வந்து அதிகமாக நிலைக்குது. நிலைச்ச பூக்கள்லாம் வந்து நல்ல மணத்தை கொடுக்குது. உருவாகக்கூடிய காய்கள், கனிகள் எல்லாமே வந்து நமக்கு அருமையான டேஸ்ட்டுன்னு சொல்லுவோம், நல்ல சுவையை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உரத்தை வந்து கட்டாயம் தங்கள் நிலத்தில் பயன்படுத்தணும். கால்நடை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே தாங்களும் கட்டாயம் வந்து இந்த மண்புழு உரப்பண்ணையை ஏற்படுத்தி பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி. மாரிமுத்து அவர்களை 094 42 02 51 09 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 19/4/2017 புதன்கிழமை பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் முயல் வளர்ப்பு செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மராஜம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு ஆர். பரமேஸ்வரன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கோல்டன் ராட், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வறட்சியை சமாளிக்கும் தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் திரு பி. மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.